அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு வீடியோவ முழுமையாக பார்க்கவும். 8வது ஊதியக் குழுவில் வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் புதிய சம்பளம் கணக்கு. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் படிகள் மற்றும் ஓய்வூதிய விவரங்களை பரிசீலிக்கும் 8வது ஊதிய வரைவுக் குழுவின் முக்கிய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றுள்ளது. கூட்டு ஆலோசனைக் குழுவின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் பரிந்துரைகள் விரிவாக ஆராயப்பட்டன. கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதிக்கப்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான விஷயங்களாகும். தற்போது நடைமுறையில் உள்ள ஆண்டுக்கு 3% ஊதிய உயர்வு விகிதத்தை 7% உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் மாத மருத்துவ படியை ரூபாய் 1000 20,000 உயர்த்துவது, விடுப்பு பணமாக்கல் வரம்பை 300 நாட்களிலிருந்து 400 நாட்களாக அதிகரிப்பது ஆகியவை குறித்தும் தீவிர ஆலோசனை நடைபெற்றது. குறிப்பாக தேசிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நலனை முன்னிறுத்தி இத்தகைய மாற்றங்கள் அவசியம் என்பது இந்த தரப்பின் வாதமாக உள்ளது. இந்த பரிந்துரைகள் அமல்படுத்தப்படும் பட்சத்தில் 2026 ஜனவரி 1 முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இறுதி அறிக்கை மத்திய அமைச்சரவை எவ்வளவு விரைவில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை பொறுத்தே அமையும். இந்த மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஊதிய உயர்வு கிடைக்கும் என ஊழியர்கள் அமைப்புகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், படிகள் மற்றும் ஓய்வூதிய விவகாரங்களை பரிசீலிக்கும் 8வது ஊதிய வரைவுக் குழுவின் முக்கிய கூட்டம் டெல்லியில் நடைபெற்றுள்ளது. கூட்டு ஆலோசனைக் குழுவின் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரின் பரிந்துரைகள் விரிவாக ஆராயப்பட்டன.